الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஓமானோட தலைநகரத்தில் மஸ்கட்டில் இருக்கோம். நேற்று ஒரு வழியாக நைட்டு 11 மணிக்கு மஸ்கட்டோட ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகி என்னோட ஃப்ரெண்டு வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டாரு. கூப்பிட்டு போகும்போது என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, பிரச்சனை இல்லை, அவர் எனக்கு ஊரை சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஊரை ஃபுல்லாமே சுற்றி காமிச்சிட்டாரு. அதாவது மேப் போட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. கிட்டத்தட்ட நேற்று நைட்டு மட்டுமே வந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே எனக்கு சுற்றி காமிச்சு நைட்டில் அவ்வளோ அழகாக இருந்தது இந்த மஸ்கட்டு. இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஓமான் நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசலுக்கு தான் வந்திருக்கோம். நான் இப்போ உள்ள என்டர் ஆகிட்டேன். இப்போ இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய கோபுரம் மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் வந்து பள்ளிவாசல். இது இங்கே பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கா மாதிரி தெரியுது, ஆனால் உள்ளே போனால் பெருசாக இருக்கும் போல இருக்கு. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து எந்த ஒரு பள்ளிவாசல்லையுமே வந்து இஸ்லாமியர்கள் இல்லாத வேற ஒரு மதத்தினரை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு பள்ளிவாசல்ல எல்லா மதத்தினவர்களையும் வந்து அனுமதிக்கிறாங்க. அது கிறிஸ்டியனாக இருக்கட்டும், ஹிந்துவாக இருக்கட்டும், இல்லை புத்திசமாக இருக்கட்டும், இல்லை எந்த மதத்தினவராக இருந்தாலுமே இந்த ஒரு பள்ளிவாசல்ல அனுமதிக்கப்படுறாங்க. ஆனால் சவுதி அரேபியா இல்லை மற்ற பள்ளிவாசல்களெல்லாம் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட வந்துட்டோம். இப்போ அப்படியே சும்மா சுற்றி பார்ப்போம், என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். பூவை பார்த்தாலே மஜாவாக இருக்கு. பாவியோ பாருங்க, எவ்வளோ பூ இருக்குது பாருங்க. இந்த மாதிரிலாம் பூலாம் உங்களோட வீட்டிலலாம் வைங்க. பூ தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய சொர்க்கமே வந்து பூக்கள் தான். அதனால பூக்களை பூக்கும் தருணம் தான் வந்து நம்ம வீட்டிலலாம் இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், பூ வச்சா கூட அதெல்லாம் கட் பண்ணி தலையில வச்சிடறோம். பாருங்க, ஃபுல்லாவே பூக்கள் தான். இந்த மாதிரி தான் பூக்கள், இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நான் உள்ள போய் காமிக்கிறேன். இந்த கட்டடக்கலையெல்லாம் ரொம்பவே பிரமிப்பாக தான் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இது உள்ள பார்த்தீங்கன்னா அப்ளூஷன் பிளேஸ் அப்படின்னா என்னன்னா, பள்ளிவாசலுக்கு போகும்போது அவங்களுடைய முகத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டு போவாங்க போல. அதுக்காக ஒரு இடம் தான் இது. எவ்வளோ பெரிய இடமான் இருக்கு. இது வந்து ட்ரிங்கிங் வாட்டரா? இது குடிநீராக இருக்கும் போல. இது என்ன பண்ணும், இதுல இருந்து தண்ணியே வர மாட்டேங்குதுங்க. வருது. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணா வருது தண்ணி, ரவுண்டு வருது. இந்த மேல இருக்க கோபுரம் மிக அருமையா இருக்கு. ஆச்சரியமோ ஆச்சரியம், ஆச்சரியத்தின் உச்சம்தான் மனிதனின் படைப்பு. அந்த நிழல் கூட எவ்வளவு அழகா இருக்கு. ஓகே, அப்படியே வந்தோன்னா இப்போ நம்ம அது உள்ள போவோமா? உள்ள போயிட்டு பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே ஷூவை அவுத்து வச்சுட்டு உள்ள போயிட்டு பார்ப்போம் என்ன மேட்ருன்னு. உள்ள போகிறோம். ஓகே, உள்ள என்ட்ரு ஆகிறோம். ஃபுல்லாக ஏசியாக இருக்கு, மிக அற்புதமா இருக்கு இதெல்லாம். அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே, இதை பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது.
ஆனால் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது நான் இந்த மசூதியில் பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் 7,000 பேருக்கு மேலே வந்து தொழுகை பண்ண முடியுமா? அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டாக ஒரு ஹால் இருக்கு போல இருக்கு. அந்த ஹாலில் தான் வந்து 7,000 பேருக்கு மேலே தொழுகை பண்ண முடியுமா? மாடைகளும் வேண்டாம். அவங்க ஒரு 3 பசங்க இருக்காங்க நண்பர்களே. அவங்க தமிழ் பசங்க தான் போல இருக்கு. பேசவும் மாட்டானுங்க, ஒன்றும் மாட்டானுங்க. நான் என்ன தலை, லோக்கல் தான் தலைன்னாக்கா நம்மளே டப்பாக்கிறானுங்க. பிரம்மாண்டம், பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம். அருமை. இங்க மேல இருக்க அலங்கார பொருட்கள் எல்லாம் பாருங்க. நண்பர்களே, என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னுடைய ப்ளூடூத் வந்து தொலைஞ்சிருச்சு. நேற்று ஏரோப்ளேனில் வரும்போது ப்ளூடூத் வந்து நான் எங்கேயோ தொலைச்சிட்ருக்கேன். ஏரோப்ளேனுக்குள்ளே ப்ளூடூத்னால் எப்படின்னா, அதை அழுத்தினாக்கா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டாக்கா ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கலாம். அதை நான் தொலைச்சிட்டேன். அதனால் கொஞ்சம் கடினமாக இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இதை கையில் பிடிச்சிட்டே போகிறது கொஞ்சம் புதுசாக இருக்குது. எல்லாரும் நம்மளே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குது. அதுவும் ஒரு மாதிரி இருக்குது. நம்ம இப்போது அப்படியே நடந்து மேலே வந்தாச்சு. இதுதான் மேலே. இந்த வியூ எப்படி இருக்கு? இங்க இருக்க பில்டிங்கு. நண்பர்களே, கை வலிக்குது நண்பர்களே. ஓகே, இப்போ என்னோட நண்பர் கால் பண்ணிட்டாரு. அவர் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிறாராம். அடுத்தது எங்கே போகிறேன்றது தெரியல. ஒரு மால் ஒன்று சொன்னார். அந்த மாலுக்கு போனால் போவேன், அப்படி இல்லாட்டினா வேற எங்கேயாவது தான் போகணும். பார்ப்போம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒமான் அவென்யூஸ் மால் தான் வந்திருக்கோம். அதே மாதிரி இங்கே ஆப்போசிட் வந்து ஆஸ்டர் ராயல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அல் ரஃபா. சும்மா அப்படியே உள்ள போயிட்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படிதான் இருக்கு இந்த கண்ட்ரி, நல்லா தான் இருக்கு. நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்புக்கும் ராசி இல்லை, குல்லாவுக்கும் ராசி இல்லை. என்னோட சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தாங்க, குல்லாவும் கேப்பும். சரி, இந்த கேப் வந்து நான் தான் வாங்கினேன். குல்லா வந்து வாங்கி கொடுத்தாங்க ஆசையா. ஆனால் என்ன பண்ணிட்டேன், படம் பார்க்கும்போது அந்த குல்லாவை எங்கேயோ தொலைச்சிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டோட கார்லேருந்து இறங்கும்போது கேப்பை விட்டுட்ருக்கேன். எனக்கு தெரியவே இல்லை. கொஞ்சம் தூரம் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கேப்பை காணோன்னு. சரி, அவன் கார்லேயே இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாலியாக வந்துட்டு இருந்தாக்கா ரோட்டில் சும்மா சடனாக பார்க்குறேன், பார்த்தா கேப் ரோட்டில் பறந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு எடுத்துட்டு வந்தேன். அதான் என்ன மேட்ருன்னு தெரியல. குல்லாக்கும் ராசி இருக்க மாட்டேங்குது, கேப்புக்கும் ராசி இருக்க மாட்டேங்குது, எல்லாம் பறந்துடுது. இந்த மால்குள்ளே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே அருமையாக இருக்கு. கதவே ஓப்பன். அப்பா, இங்கே பாருங்க, ராஜாலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கு. இங்கேயும் பாருங்க, இந்த ஒமான் நாட்டினுடைய சுல்தான் இவர் தான். இது என்ன கார், B70 அப்படின்னா என்னன்னு தெரியல, ஆனால் அருமையாக இருக்கு. அப்படியே போயிட்டே இருந்தோன்னா இங்கே ஃப்ளவர்ஸ் இருக்கு, லபேல். இங்கே பாருங்க, அருமையான பூக்கள் பூக்கும் தருணம்.
இப்போதாங்க நான் ரியல் ஃப்ளவர்ஸே பார்க்குறேன். சும்மா அம்சமாகுது. இந்த ரோஸை பாருங்களேன், சும்மா பீட்ரூட் கலரில். ஐயோ 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 ஐயோ. சன்ஃப்ளவர்ஸு. நான் ஃபஸ்ட்டு ஏடிஎம்மை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சந்திப்போம். அவ்வளோதான். நான் இப்போ ரூமுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஏடிஎம்ல மாலில் பணம் எடுத்தாச்சு. சும்மா அங்கே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணாரு. அவரு கூடவே நான் இப்போ ரூம் தான் போயிட்டுருக்கேன். இன்னைக்கு நம்ம வேற எங்கேயும் சுற்றி பார்க்கல. சுல்தான் காபூஸ் பள்ளிவாசல் இப்போ உங்களுக்கு தெரியுது பாருங்க. இந்த பள்ளிவாசலுக்கு தான் நம்ம காலையில் போனோம். இந்த பள்ளிவாசலுக்கு போயிட்டு அந்த ஒமான் அவென்யூ மால் அங்கே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ டைரெக்டாக ரூமுக்கு தான் போகிறோம். ரூமுக்கு போயிட்டு மதிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு நாளைக்கு எங்கே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று போட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம். ரொம்ப டயர்டாக இருக்குங்க இன்னைக்கு.